வாழ்த்துக்களும். நான் பாஸ்கர சிவதாசன். நாங்கள் இப்போ ஒரு சின்ன ஆன்மீக டூராக ஒன்று கிளம்பி வந்தோம். முதல்ல சென்னையிலேருந்து கிளம்பி கடப்பா வந்தோம். உங்களுக்கு தெரியும், கடப்பாவில் மலையப்பள்ளி என்ற ஊருக்கு பக்கத்தில் போத்தலூர் வீரேந்திர பிரம்மஹார்னு ஒரு மகா சித்தர் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது. அங்கே போனோம், அவரை தரிசனம் பண்ணோம். அவருடைய ஜீவ சமாதியை தரிசனம் பண்ணோம். ஜீவ சமாதின்னு ஜீவனாகிய நாம் ஆதியாகிய அந்த பரம்போடு இணைதல். ஜீவனாகிய நான் அந்த ஆதியாகிய அந்த பரம்பொருளோடு இணைவதற்கு தான் ஜீவ சமாதின்னு பேர். அப்படி ஜீவ சமாதி அடைந்த மகானில் மிக முக்கியமானவர் வீரேந்திர பிரம்மஹார். அவருடைய சீடராக சித்தையான்னு இருந்தார். அவருடைய சமாதியை போய் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதையும் தரிசனம் பண்ணோம். 2 இடத்துலையும் அந்த சித்தருடைய வைப்ரேஷன் பிளஸ்ஸிங் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் சென்றால் நீங்களும் அதை அனுபவிக்கலாம். அப்படியேப்பட்ட அருமையான இடம் கடப்பா போத்தலூர் பிரம்மஹாருடைய ஜீவ சமாதி உள்ள இடம். ரொம்ப அருமையான இடம். அப்போ அங்கேருந்து கிளம்பி மீண்டும் நாங்கள் ராகவேந்திர சன்னிதானத்துக்கு வந்தோம். மந்த்ராலயம் உங்களுக்கு தெரியும். மந்த்ராலயத்தில் ராகவேந்தர் மகா சமாதி அடைந்த இடம், ராகவேந்தர் ஜீவ சமாதி அடைந்த இடம் மந்த்ராலயம். அங்கே தான் ஜீவ சமாதி அடைந்ததை இந்த இடத்துல நாங்கள் போனோம். சுவாமி ராகவேந்திர ஜீவசமாதி அங்கே போனோம். அங்கே அருமையான தரிசனம், அங்கே பல அனுபவங்கள். அங்கே இன்னும் மகான் வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் உள்ளேருந்து ப்ளஸ் பண்ணுறத நாம் அனுபவபூர்வமாக உணர முடியும். நானும் உணர்ந்தேன். அதை சில மக்களும் கண்கூட பார்த்தாங்க. அப்படியேப்பட்ட அருமையான இடம் ராகவேந்தருடைய ஜீவசமாதி மந்த்ராலயம். அங்கே போய் தவம் செய்தோம். அங்கே ஒரு நாள் இருந்தோம். பிறகு அங்கிருந்து கிளம்பி நாங்கள் கல்யாணம் வந்தோம். ஆக்சுவலாக கல்யாண் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மிக அருகாமையில் 1 கிலோமீட்டர் அருகாமையில் கல்யாண்ஜி சுவாமிகள் அப்படின்ற ஒரு சுவாமியும் அவர் வாழ்ந்த இடத்துல ஒரு சமாதி இருக்குது. அதுக்கு சகஜானந்தா சுவாமிகள் பேர். அந்த சகஜானந்தா சுவாமிகள் சமாதியான இடத்துல அவருடைய சமாதியை பராமரித்து அங்கே ஜீவசமாதி அடைந்த ஒரு மகான் தான் கல்யாண்ஜி சுவாமிகள். அந்த கல்யாண் என்ற ஊர் பேரால் அவருடைய பேர் என்னன்னு தெரியாது. மக்கள்லாம் அவரை கல்யாண்ஜின்னு கூப்பிட்டாங்க. அதனால் அவருக்கு கல்யாண்ஜி சுவாமிகள்ன்ற பேர் உண்டாச்சு. அதனால் நம்ம கல்யாணிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் அருகாமையில் ஆக்ரா போகிற வழியில் சகஜானந்தா சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்குது. அவருடைய சீடராக வாழ்ந்த கல்யாண்ஜி சுவாமிகளுடைய சமாதி அங்கே இருக்குது. அதை தரிசனம் பண்ணோம். அங்கே அருமையாக ஜபம் பண்ணோம், தியானம் பண்ணோம். ரொம்ப அருமையாக இருந்தது. பிறகு அங்கிருந்து கிளம்பி கணேஷ்புரி என்றதுக்கு சென்றோம். கணேஷ்புரி ரொம்ப அருமையான இடம். உங்களுக்கு தெரியும், சுவாமி சிவானந்தர் வடகரையில் ஜீவசமாதி அடைந்தார். அவர் சமாதியான இடம், ஜீவசமாதி அவருக்கு கிடைச்ச இடம் தமிழ்நாட்டில் பழனி என்ற இடத்துல தான் அவருக்கு ஜீவசமாதி கிடைச்சது. அந்த பழனியில் போகருடைய ஆசீர்வாதத்தோட போகருடைய சமாதிக்கு கீழே மலை அடிவாரத்தில் ரிஞ்சு போகிற வழியில் வெள்ளவேட்டி மடம்னா எல்லாருக்கும் தெரியும். அங்கே சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஜீவசமாதி அடைந்தார். அவருடைய முதல் சீடரான சுவாமி நித்யானந்தருடைய ஜீவசமாதி இங்கே கணேஷ்பூரில் இருக்குது. அங்கே போய் அவரை தரிசனம் பண்ணோம். உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. ஓடுற ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் அந்த ட்ரெயினையே நிறுத்தி பிறகு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி அவர் இறங்கிட்டு விட்டாங்க. ஓடுற ட்ரெயினில் இறக்கி விட்டுட்டாங்க. எப்படியா டிக்கெட்டுக்கு பரிசோதகர் வந்தார், டிக்கெட் கேட்டார். அவர்கிட்ட டிக்கெட் இல்லைன்னாரு. எங்கே இது காஞ்சங்காடு இடத்துல நடந்தது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, டிக்கெட் போய் இல்லைன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டாங்க. பிறகு அவர் என்ன பண்ணிட்டார், இறங்கிட்டார், சிரித்தார். அந்த ட்ரெயின் போகவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் செக் பண்ணால் எல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் ட்ரெயின் போகலை. அதனால் அங்கிருந்த பெரியவங்க சொல்கிறாங்க, சாமி நீங்கள் இறக்கி விட்டீங்க, அவரை போய் பாருங்கள் அப்படின்னாரு. அதே போல் டிக்கெட் பரிசோதனை சாமிகிட்ட ஐயா ட்ரெயின் போகலன்னாரு. அப்படியா, என்ன பண்ணோம், நீங்கள் உள்ளே உட்காருங்கன்னாங்க. அவர் உள்ளே போய் ட்ரெயினில் உட்காந்தார். அது தானாக ஓடுற அளவுக்கு எல்லாம் சரியாயிடுது. அதுக்கு பிறகு இப்போது சமீபத்தில் மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த ட்ரெயின் அவர் அமர்ந்த ட்ரெயினை தந்து காட்சி பொருளாக அருங்காட்சியகம் மாதிரி உண்டாக்கி அங்கே கணேஷ்பூரில் வச்சுருக்காங்க. அதையும் பார்த்தோம். பிறகு அவருடைய நண்பராக இருந்த சாலிக்கிராம சுவாமிகள், சிறு வயது 45 வயது 50 வயதுக்குள்ளாதான் இருக்கும். அவர் ஜீவசமாதியை இவர் வைக்கிறார். தன்னுடைய நண்பருடைய ஜீவசமாதியை நித்யானந்த சுவாமிகள் தன் கைப்பட ஜீவசமாதி வச்சு, நண்பருடைய ஜீவசமாதி அவர் முன்னுக்கூட்டியே சிறு வயதிலே ஜீவசமாதி ஆயிடுறாரு. அந்த சமாதியை நித்யானந்த சுவாமிகள் வைக்கிறார். வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சொல்கிறார், நீ சமாதியான பிறகு 3 மாதம் கழித்து நானும் சமாதி ஆகிடுவேன்னு சொல்லிட்டு முன்கூட்டி அவர்கிட்ட சொல்லியிருக்கார். அதே போல் அவர் சமாதியை வைத்து 3 ஆண்டுகள் கழித்து நித்யானந்தர் நம்முடைய ஞானபிதாவுடைய முதல் சீடரான சுவாமி நித்யானந்தருடைய ஜீவசமாதி அங்கே நடக்குது. அது உள்ள இடம்தான் கணேஷ்புரி. அங்கே அருமையான வெந்நீருட்டுகள் 2 இருக்குது. சிவன் கோயில் ஒரு அருகாமையில் இருக்குது.
மிக அருமையான இடம், பார்க்கறதுக்கு ரம்மியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான இடம். அங்கேயும் போனோம், அங்கே ஜெபம் பண்ணோம். அதுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி நமது இமயமலை பயணத்தை ஆரம்பித்தோம். இமாச்சல் நோக்கி போயிட்டே இருக்கும்போது இங்கே நம்ம நீல் கரோலி பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹல்துவானி என்ற இடத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. அங்கே கிளம்பி போகிறதுக்காக வந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் கல்யாண்ஜி சாமிகளை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து இமயமலை நோக்கி இமாச்சல் நோக்கி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் அவதார் பாபாஜி பார்க்கணுன்னு போயிட்டு இருந்தோம். அந்த வழியிலேயே பீம்தால் என்ற இடத்துக்கு அருகாமையில் நீல் கரோல் பாபா அப்படின்ற ஒருத்தருடைய சமாதி, ஜீவ சமாதி இருக்குது. லேட்டஸ்ட்டாக ரொம்ப அதிகமாக மக்கள் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா சித்திரை இல்லையா, நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போகலான்னு வந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்கள் அங்கே போக முடியாமல், டிராஃபிக் ஜாம் போக முடியல. அதனால் காலையிலே போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்துல அருமையான இடத்துல தங்கியிருக்கோம். அருமையான குளிர் பிரதேசம், ரொம்ப சில்லுன்னு அழகாக இருக்குது. நாளை காலையில் நீல் கரோலி பாபாவை தரிசனம் பண்ண பிறகு அவருடைய இதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.